ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலப்பு உரம் தான். மல்லி செடிக்கு வந்து என்னென்ன உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வந்து கலப்பு உரம் இப்போ வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்குங்க. இது வந்து யூனிக்காம், பொட்டாஸு, காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. யூனிக் வந்து பாருங்கள், கருப்பு கலரில் பாருங்கள், மண் மாதிரி இருக்கா. அந்த உரம் வந்து எதுக்கு அப்படின்னா, செடி வந்து பழுப்பு நிறமாக இருக்குது, செடி வந்து பச்சை கலரில் மாறல, பச்சை இலையாக இல்லை. ஸோ அதனால் வந்து செம்பேன் மாதிரி வந்திருக்கு அப்படின்றதுல வந்து கரும்பச்சை கலரில் மாறுறதுக்கு செடி நல்லா கருகருன்னு நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து கருப்பு உரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது யூனிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் கடைகளில் போய் கேட்டிங்கனாவே கலப்பு உரம் கொடுங்க அப்படின்னாவே மிக்சடு வந்து கொடுப்பாங்க. பாருங்கள், இது மிக்சடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சடு வந்து வாங்கிக்குவாங்க, கடைகளில் கேட்டால் கொடுப்பாங்க. இது வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னா 800ரூபாங்க. ஒவ்வொன்றும் வந்து 5 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. 20 சென்ட் நிலத்துக்கு வந்து 800ரூபாங்க. 15 கிலோ உரம் வாங்கியிருக்கு. இது எவ்வளோன்னா என்னென்ன உரம் அப்படின்னா, யூனிக் 5 கிலோ, மெக்னீஷியம் 5 கிலோ, அப்புறமா காம்ப்ளெக்ஸ் 5 கிலோ, அப்புறமா பொட்டாஸ் நீங்கள் போட்டாலும் போடலாம், பொட்டாசும் போடலாங்க. பொட்டாஸ் 5 கிலோ. ஸோ இது வந்து மிக்சடு வந்து கேட்டிங்கனாவே கடைங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்து எவ்வளோ அளவு போடணும்னு சொல்லிட்டு ஒரு செடிக்கும் பெரிய செடிக்கு எவ்வளோ போடணும், சின்ன செடிக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அளவு வந்து காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு டைம் நாமளும் கீழே ஒரு டைம் கொட்டி எல்லாமே கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமா செடிக்கு போகிறதுக்கு வந்து ஈவனாக சரியாக போயிடுங்க. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சா. இந்த கருப்பு கலர் உரம் தாங்க யூனிக்கு. பாருங்கள், மிக்சிங்கில் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். அதுவுமே அந்த உரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உரமும் பாருங்கள். இது வந்து யூனிக்கு புதுசாக வாங்கிட்டு வந்துருங்கிறாங்க, செடி வந்து கருமையாக மாறுறதுக்காக. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க செம்பேன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செம்பேன் வருது, செடி சரியாக வளரல அப்படின்னு சொல்லிட்டு. செடிங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கலப்பு உரம் நல்லா சத்தான உரம் கொடுத்தீங்கன்னாவே செடி நல்லா வளர்ந்து வருங்க. நாங்கள் வச்சு 1 இயர் வந்து 4 மந்த் ஆகுதுங்க. செடி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், பெரிய செடி அளவுக்கு வந்து இவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சின்ன செடிக்கு வந்து எவ்வளோ போடணுன்னா, நம்ம சும்மா ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு பாருங்கள். இது வந்து பெரிய செடிங்களுக்கும் போடலாம், மீடியமான செடிங்களுக்கு வந்து இந்த அளவு போடலாம். பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். அந்த அளவுக்கே போட்டால் போதும். உரமும் அதிகமாக போடக்கூடாதுங்க. செடிக்கு வந்து நம்ம அதிகமாக உரம் போட்டனாலுமே அந்த சூடு அடிச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீட் ஆகி செடி காஞ்சு போயிடும். எதுவுமே அளவோடு போடுறது வந்து நல்லதுங்க. அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் செடிங்களுக்கு வந்து பாருங்கள், பெரிய செடிங்களுக்கு வந்து ஒரு மீடியமான அளவு போடுங்க. சின்ன செடிங்களுக்கு வந்து கொஞ்சமாக சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு 6 மந்த்லேருந்தே நீங்கள் வந்து செடி கொஞ்சம் கொஞ்சமாக உரம் கொடுத்து தண்ணி விட்டு நாங்கள் கலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாவே நல்லா வரும். இது பாருங்கள் பெரிய செடிக்கா. அடுத்து வந்து சின்ன செடிங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ எடுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இது வந்து மீடியமான செடிங்களுக்கு. அப்புறம் இது வந்து குட்டி செடிங்களுக்கு. இந்த குட்டி செடிங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் செடி வந்து நல்லா வரும். ஏன்னா செடிக்கு உரம் வந்து கலப்பு உரம், நல்லா சத்தான உரம் வந்து நீங்கள் கொடுக்குறது நல்லதுங்க. ஸோ இயற்கையான உரம் வந்து கொடுக்கலாம். இயற்கையான உரம் வந்து இப்போதைக்கு கொடுக்க வேணாம், வேர்ப்புழு வந்துடும்னு சொல்லுவாங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கலப்பு உரமே வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஒரு 1 இயர் வரைக்குமே, ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே செடிக்கு வந்து நல்லா உரம் கொடுத்து வளர்க்க பாருங்கள். செடி மேக்ஸிமம் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளரணுங்க. இப்போதைக்கு நம்ம வந்து பூ அதிகமாக வருதா இல்லை வந்து செடி வளருதா அப்படின்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து செடிக்கு வந்து நல்லா சத்தான உரம் கொடுத்து களை இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே நல்லா வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து செடி கட் பண்ணுறதுமே எப்போ கட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கேன். எவ்வளோ பூ வரும், எத்தனை சென்ட்டு, எத்தனை செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஆனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுப்பாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தாங்க செடி நல்லா வளர்ந்து வரும். இப்போதைக்கு செடி வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நல்ல செடி வளர்த்து விடுங்க. அதுக்கு தேவையான உரம் கொடுத்து களை இல்லாமல் நல்லா அடிக்கடி களை எடுத்துட்டு தண்ணி விட்டு நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டிங்கனாவே செடி நல்லா வளர்ந்து வரும். மண்ணுமே பிரச்சனை வருங்க. ஸோ இந்த மண்ணுக்கு செடி நல்லா வரும், இந்த மண்ணுக்கு மண் வந்து நல்லா வளராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க 3 இயர்ஸ் ஆகுது செடி வச்சு, ஆனால் வந்து சரியாக வளரல, உங்கள் அளவுக்கு கூட வளரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 3 வருஷம் அப்படின்றது வந்து ரொம்ப லாங் தாங்க. ஏன்னா 3 வருஷன்றது வந்து நீங்கள் மண்ணோட தரமும் பார்த்து தாங்க வைக்கணும். மண் வந்து செம்மண்ணில் வந்து நல்லா செடி வரும். செம்மண்ணில் வந்து நல்லா செடி நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுப்பாக களை இல்லாமல் உரம் கொடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வரும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், உரம் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய விடணுங்க. பாருங்கள், ரொப்பாக தண்ணி விட்டு அதுக்கப்புறமா தாங்க உரம் விடணும், உரம் போடணும். உரம் போட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள்.
தண்ணி வந்து நம்ம மல்லிகை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. ஸோ ஆவரேஜாக வந்து நார்மலாக நம்ம தண்ணி விட்டு வளர்க்குற செடி எது அப்படின்னா அந்த வந்து மல்லி செடி தாங்க. நம்ம உரம் போடுறதுக்கு முன்னாடி வந்து ட்ரை ஆகிற செடியில் வந்து போட வேண்டாம். தண்ணி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ரொம்ப விட்டுட்டு அதுக்கப்புறமா உரம் போட்டிங்க அப்படின்னா தண்ணி நல்லா உரம் ஃபுல்லாக கரைஞ்சி வரும். நாங்கள் வந்து உரம் போடுறது வந்து இந்த டைம் லேட்டு தான் பாருங்கள், துளிர் விட்டுருச்சு. நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். நிறைய வந்து வேலை அதிகமாக இருந்ததுனால சரியாக வீடியோஸ் வந்து போட முடியல. செடி வந்து கட் பண்ணுறது, அப்புறமா வந்து கயிறு கட்டுறது, அப்புறம் மருந்து அடித்தது, களைக்கொல்லி மருந்து அடிச்சிருக்கோம், அது என்ன மருந்து அடிச்சிருக்கேன், அப்புறம் துளிர் மருந்து, இது எல்லாமே நான் வந்து உரம் போட்டது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ டைம் இல்லைன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால் உங்களோட எல்லா டவுட்ஸுமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆன்சரும் பண்ணுறேன். பாருங்கள், உரம் வந்து போட்டுட்ருக்கு. கலப்பு உரம் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து செடிங்களுக்கு வந்து கலப்பு உரம் வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா செடியும் நல்லா ஒரு கருமையாக நல்லா சீக்கிரம் வளர்ந்து வருங்க. பாருங்கள், செடி வந்து அது இல்லாமல் 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சுனாவே நார்மலாக செடி வந்து நல்லா கட் பண்ணலாம். அப்புறமா அவங்க வந்து கயிறு கட்டுறது அதெல்லாம் வந்து எப்பப்போ எந்தெந்த மாதம்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறாங்க. பாருங்கள், கீழ்கழனி தெரியுதா? 2 கழனி தாங்க. ஆனால் பூ வந்து பாருங்கள் பேட்சாக இந்த டைம் வந்து உங்களுக்கு பூ இல்லைங்க. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக பூ வந்து இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா பூவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ச் வந்து பூ வந்து துளிர் விடணும், ஒரு பேட்ச் வந்து பூ இருக்கணும், ஒரு பேட்ச் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல லாபம் வரும். பூ வந்து மாதம் ஃபுல்லாக அறுத்துட்டே இருக்கும். அது இல்லாமல் குண்டுமல்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உண்மையாகவே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு நெல்லுக்கெலாம் நாங்களாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம், வேஸ்ட்டுங்க உண்மையாகவே. அதெல்லாம் வருஷத்துக்கு 6 மந்த் ஒன்ஸ் வந்து ஒரு 50 சென்ட் அப்படின்னா மேக்ஸிமம் 20,000 25,000 செலவாகுது. 6 மந்த்துக்கு 25,000 செலவு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மல்லிக்கெலாம் செலவே இல்லைங்க. மல்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையிலேயே. அதுவும் 1 இயர்லேருந்தே பூ வந்து அறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து 1 இயர்லேருந்தே வருமானமும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் மல்லிக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து செடி வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க ரேட் அதிகம். ஏர் வந்து ஓட்டுறது, அப்புறமா வந்து செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறது. செடியுமே சீசன் டைமில் கரெக்டாக வாங்குங்க. மழை காலத்துங்களில் வாங்கினீங்கன்னா செடியுமே சீக்கிரம் வளர்ந்து வரும், செடி வந்து காயாமல் இருக்கும். தண்ணியே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் மழை காலத்தில் செடி வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா செடியும் நல்லா வரும் காயாமல். ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் செடி வந்து வாங்குறது மட்டும்தாங்க லாஸ்ன்னு சொல்ல முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியோட செலவு மட்டும்தான். நாங்கள் வந்து செடி வந்து 11,000 செடி வாங்கினோங்க. ஒரு குழிக்கு வந்து 5 செடி வச்சோம் அப்படின்னா 11,000 செடி அப்படின்னா எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 2,000 செடி 2,500 செடின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வச்சுருக்கோம். 2,200 செடி வந்திருக்குங்க. 2,200 செடின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அண்டு வந்து உரம் வந்து என்ன உரம் போடணும் அப்படின்றதும் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். 2,200 செடின்னா ஒரு கழனிக்கு வந்து 20 சென்ட்டுங்க. 20 சென்ட்டுனா 20 சென்ட்டுக்கு ஒரு பேட்சுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, எவ்வளோ பூ போட்டிருக்கோம் அப்படின்றதுமே நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ மறக்காமல் போய் பாருங்கள். தண்ணி பாய்க்கிறது வந்து மல்லிகை வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க. உரம் போடும்போது மட்டும் ஒரு 2 தண்ணி உடனே விட்டோம் அப்படின்னா அந்த உரம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி செடி நல்லா வளர்ந்து வரும். ஸோ அதனால் தண்ணி வந்து உரம் போடும்போது வந்து நிறைய தண்ணி விட்டோம் அப்படின்னா உரம் ஃபுல்லாக கரைஞ்சி செடி நல்லா வருங்க. ஸோ செடிக்கு வந்து சூடு அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் உரம் போட்டதுக்கு வந்து தண்ணி இவ்வளோ விட்டுரும் அப்படின்னா உரம் போட்ட உடனே கரைஞ்சிரும். அதனால் ஸோ உரம் போடுறது வந்து எப்போவுமே நீங்கள் வந்து களை இல்லாமல் பார்த்துக்கோங்க. செடி வந்து களை இல்லாமல் இருக்கும்போது தாங்க உரமே போடணும். நீங்கள் களை இருக்கும்போது வந்து உரம் போட்டிங்க அப்படின்னா செடிக்கு வந்து ஆகாதுங்க. ஃபுல்லாக வந்து களைக்கு மட்டும்தான் உரம் ஃபுல்லாக போய் சேரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கழனி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து செடிக்கு வந்து உரம் போடுங்க. பாருங்கள், இது வந்து பாருங்கள் மேக்ஸிமம் களைக்கொல்லி மருந்து அடிச்சிருச்சு ஆல்ரெடி. நான் அதை வீடியோ போடுறேன். பாருங்கள், கோரப்பில் இருக்கா, அந்த கோரப்பில்லுக்கு தனியாக ஒரு மருந்து இருக்கும், 750 ரூபா ஒரு பாக்கெட்டு. ஸோ அது வாங்கிட்டு வந்து அடித்தாங்க அப்படின்னா நீங்கள் பூச்செடி மேலே அந்த மருந்து அடித்தா கூட பூச்செடி வந்து காயாது. அந்த கோரப்பில்லு மட்டும்தான் காயன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட மருந்து நெக்ஸ்ட் டைம் அடிக்கும் போது அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொடுக்குறேங்க. நிறைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வரும். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப்